இன்றைய முக்கிய செய்திகள். வாஷிங்டனில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு மேல் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பரபரப்பு. ஈரான் எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு ட்ரம்ப் கண்டனம். உயரதிகாரிகள் இடமாற்றத்தால் மேற்கு வங்கத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை. மத்திய அரசு தேர்தல் ஆணையம் மீது மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் சிக்கல். அமித்ஷாவை சந்திக்க டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி முகாம். இந்தியாவுக்கு எரிவாயு கொண்டு வரும் 20 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க மத்திய அரசு நடவடிக்கை. வணக்கம். வாஷிங்டனில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு மேல் மர்ம ட்ரோன்கள் பறந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஈரான் எண்ணெய் வயல் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி தமக்கு தெரியாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த 28ஆம் தேதி போரை தொடங்கின. ஈரானில் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி முக்கிய அமைச்சர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் பலியான போதும் தனக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் ஆசை நிறைவேறவில்லை. இதனிடையே வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் வசிக்கும் பகுதியில் நேற்று மர்ம ட்ரோன்கள் பறந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. 2 ட்ரோன்களை பார்த்ததாக சிலர் கூறிய நிலையில் ரூபியோ, ஹெக்ஸேட் ஆகிய இருவரையும் வேறு இடத்தில் தங்க வைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் தெற்கு பார்ஸ் பகுதியில் உள்ள எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் தீப்பற்றி எரிந்தது. இதில் தெற்கு பார்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எரிபொருள் சேமிப்பு கட்டமைப்பு உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்தன. இதற்கு பதிலடியாக கத்தார் நாட்டில் ராஸ் லஃபான் நகரில் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படும் தொழிற்பேட்டை மீது ஈரான் நவீன ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் பெருத்த சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கத்தார் ஈரான் தூதரக அதிகாரிகள் வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச விதிகளின்படி கத்தார் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் தெற்கு பார்ஸ் எண்ணெய் வயல் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி தமக்கு தெரியாது என்று ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த உண்மை ஈரானுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கத்தார் நாட்டுக்கும் இந்த தாக்குதலில் தொடர்பில்லை என்று கூறியுள்ள ட்ரம்ப் முக்கியமான தெற்கு பார்ஸ் எண்ணெய் வயல் மீது இனி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கத்தார் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தெற்கு பார்ஸ் முழுமையாக அழிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ரியாத் நகரில் உள்ள சவுதி அராம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் வெடிச்சத்தத்துடன் தீப்பிடித்து எரிந்தது. செங்கடல் பகுதியில் உள்ள யான்பு துறைமுக நகரில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஈரானின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் அண்டை நாடுகள் மீதான ஈரானின் இத்தகைய நடவடிக்கை ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள சவுதிக்கு உரிமை உள்ளது என்ற அவர் அரசு அது குறித்து உரிய முடிவெடுக்கும் என்றார். மேற்கு வங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட மூத்த அதிகாரிகளை இடமாறுதல் செய்ததன் மூலம் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து அறிவிக்கப்படாத அவசர நிலையை அமல்படுத்தி இருப்பதாக செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் இந்திய ஆட்சிப்பணி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை ஆணையம் தொடர்ந்து இடமாற்றம் செய்து வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேற்கு வங்கத்தை குறிவைத்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்பதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். தேர்தல் அறிவிப்பு முறைப்படி வெளியிடப்படும் முன்பே தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், காவல்துறை உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இடமாறுதல் செய்யப்பட்டிருப்பது அச்சுறுத்தும் செயல் என அவர் கூறியுள்ளார். இது நிர்வாக நடவடிக்கை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள செல்வி மம்தா இது அரசியல் தலையீடு என விமர்சித்துள்ளார். பாரபட்சமற்ற முறையில் செயல்பட வேண்டிய அமைப்புகளை திட்டமிட்டு அரசியல் மயப்படுத்துவது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதலாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாநிலத்தின் நிர்வாக கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்குடன் உளவுத்துறை, சிறப்பு அதிரடிப்படை, குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியால் மேற்கு வங்கத்தில் 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதாக கூறியுள்ள அவர் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் ஒருதலைபட்சமாகவும் அரசியல் நோக்கிலும் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆன பின்னும் குடியுரிமையை வரிசையில் நின்று நிரூபிக்க மக்களை நிர்பந்திப்பதால் அவநம்பிக்கை கொண்ட பாஜகவுக்கு என்ன திருப்தி கிடைக்கப் போகிறது என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு 5 நாட்கள் ஆன நிலையில் அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கூட்டணியில் கைகோற்றுள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள போதிலும் அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் ஏற்கனவே இருமுறை சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியுடன் விரிவான ஆலோசனைகளை நடத்தினார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர் சந்தித்து பேசினார். இருப்பினும் பாஜக கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் அதிமுக ஒதுக்க முன்வந்த இடங்களுக்கும் இடையே வேறுபாடு இருந்ததால் உடன்பாடு எட்டப்படவில்லை. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன்வந்த போதிலும் 30 தொகுதிகளுக்கு மேல் அக்கட்சி எதிர்பார்ப்பதுடன் தனது கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் வகையில் கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், மேற்கு மண்டலத்தில் கோவை வடக்கு, உதகை, அவிநாசி, திருப்பூர், ஓசூர் தொகுதிகளையும், தென் தமிழகத்தில் நாகர்கோவில், மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளையும் பாஜக கேட்பதாக கூறப்படுகிறது. இதில் சில தொகுதிகள் அதிமுகவின் கோட்டை என்பதால் அவற்றை வழங்க எடப்பாடி திரு பழனிசாமி மறுத்து வருவதால் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் இன்று காலை அவசரமாக எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை இன்று இரவு அவர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் அது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தற்போது வரை எடப்பாடி திரு பழனிசாமியை சந்திக்க திரு அமித்ஷா நேரம் ஒதுக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் பாஜக மற்றும் அதிமுக இடையிலான தொகுதி பங்கீடு மட்டும் இல்லாமல் திருமதி சசிகலாவின் கட்சி உள்பட புதிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தி உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு மற்றும் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. காங்கிரசுக்கு 28 இடங்களும், மதிமுகவுக்கு 4 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கோமா-தேக, மாமக ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விசிக, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து பேசி வருகிறது. இந்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் குழுவினர் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் நிர்வாகி திரு அருணாச்சலம் தொகுதிகளின் எண்ணிக்கையில் பிரச்சனை இல்லை என்றார். எங்களுடைய தனி சின்னத்தில் தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இதற்கிடையே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விசிக தலைவர் திரு திருமாவளவன் இன்று காலை சந்தித்து பேசினார். பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து ஹார்மோஸ் நீரிணை வழியாக எரிவாயு உள்ளிட்டவற்றுடன் 20 கப்பல்கள் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் உலகின் 30% கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. உணவகங்கள், தொழிற்சாலைகளுக்கான வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டது. வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் போர் பதற்றத்திற்கிடையே ஹார்மோஸ் நீரிணையை கடந்து ஷிவாலிக், நந்தா தேவி ஆகிய 2 இந்திய எரிவாயு கப்பல்கள் தலா 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் குஜராத்தின் முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வந்தடைந்தன. அதேபோல் 81,000 டன் கச்சா எண்ணெயுடன் ஐக் லட்கி என பெயரிடப்பட்ட கப்பல் கடந்த வாரத்தில் முந்த்ரா துறைமுகம் வந்து சேர்ந்தது. இந்நிலையில் மேலும் 20 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. உள்நாட்டில் நிலவும் எரிவாயு பற்றாக்குறையை இது ஓரளவு குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிரி நாட்டு கப்பல்கள் ஹார்மோஸ் வழியே செல்ல அனுமதி இல்லை என ஈரான் தெரிவித்துள்ள நிலையில் இந்திய கப்பல்கள் பலத்த பாதுகாப்புடன் கடந்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3 கப்பல்களில் 2,15,000 டன் திரவ இயற்கை எரிவாயு, 10 கப்பல்களில் 3,21,000 டன் சமையல் எரிவாயு, 7 கப்பல்களில் 16,76,000 டன் கச்சா எண்ணெய் என மொத்தம் 20 கப்பல்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.
10 கப்பல்களில் இந்திய கொடியும் மற்ற 10 கப்பல்களில் மார்ஷல் தீவுகள், லைபீரியா, கிரீஸ், மால்டா, போர்ச்சுகல் நாடுகளின் கொடிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. பாரசீக வளைகுடாவில் இருந்து இந்த கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், கடற்படை நடவடிக்கைகள் இயக்குநரகம், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், இந்திய பெருங்கடல் பகுதிக்கான தகவல் ஒருங்கிணைப்பு மையம் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மேற்கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தல் அதிகாரிகளின் கெடுபிடியால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதனால் ஒருவர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்ல உரிய ஆவணங்கள் தேவைப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடியால் ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச் சந்தைக்கு வியாபாரிகள் சொற்ப அளவே வந்திருந்தனர். மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தாலும் அதை வாங்க வியாபாரிகள் வரவில்லை. ஒரு பசு அல்லது ஒரு ஜோடி காளை மாடுகளை வாங்கினாலே குறைந்தது 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்பதால் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளிமாநில வியாபாரிகள் யாரும் வரவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். மாடு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சேல்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டால் ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து வர்ற வியாபாரிகள்லாம் வரல. எதனாலனா இந்த எலெக்ஷனோட நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால பணம் கொண்டு வர முடியல. அதனால் மாடோட ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மாடுகளை விற்ற விவசாயிகளுக்கு பணத்திற்கான ரசீதை அதிகாரிகள் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் கேரளாவில் முட்டை விற்று திரும்பிய வாகனத்தை சோதனை செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அதிலிருந்து 2,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதுபோல கேரளாவிற்கு வியாபாரத்திற்காக கொண்டு சென்ற 4,75,000 ரூபாயை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். ராசிபுரம் அருகே பன்ருட்டிக்கு வாத்து வாங்க சென்ற வியாபாரியிடம் 60,000 ரூபாயையும், வத்தலகுண்டு அருகே ரம்ஜான் பண்டிகைக்கு ஆடு வாங்க சென்ற வியாபாரி ஒருவரிடம் 1,81,000 ரூபாயையும் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இனி வருவது செய்தி துளிகள். ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது வலைதள பதிவில் திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதியில் 29% வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2020-21 $6,193 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அளவு திராவிட மாடல் அரசின் திட்டமிட்ட நடவடிக்கைகளால் அடுத்த 4 ஆண்டுகளில் $7,997 மில்லியன் உயர்ந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 21.84% என்பது உள்ளிட்ட இவை அனைத்தையும் மத்திய அரசே கூறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் சாதனைகளை சொல்லி தேர்தலில் வெல்வோம் என்று பதிவிட்டுள்ளார். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் சட்டப்பேரவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தலச்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணங்களை அவர் சமர்ப்பித்தார். தர்மடம் தொகுதியில் 3வது முறையாக திரு பினராயி விஜயன் போட்டியிடுகிறார். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதை தாங்க முடியாமல் பாஜக நிர்வாகி திரு சஞ்சய் ராய் கதறி அழுத வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பாஜகவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிப் பணிகளை செய்து வரும் அவர் மக்களிடம் செல்வாக்கு மிகுந்தவராக உள்ள நம்பிக்கையில் இந்த முறை அபயபுரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லாததை கண்டு கட்சி கூட்டத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதார். ஹைதராபாத்தில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கலப்படம் செய்த சுகாதாரமற்ற பால் பொருட்கள் சிக்கின. மகாகாளி கோயில் அருகே நடத்தப்பட்ட சோதனையில் தூசி படிந்த மற்றும் ஈக்கள் மொய்த்த நிலையில் நெய், பால்கோவா, பனீர் உள்ளிட்ட 3,900 கிலோ பால் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உணவகங்களுக்கு கிலோ 280 ரூபாய் விலையில் விற்பதற்காக இவை சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் கூறினர். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய விவகாரத்தில் பொள்ளாச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திண்டுக்கல் திரு சீனிவாசன், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரின் கட்டவுட்டுகளுக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களை இழிவாக பேசி வரும் அதிமுகவினரை கண்டிப்பதாக கட்டவுட்டில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. நடிகை நயன்தாரா குறித்து திரு சி வி சண்முகமும், பெண்கள் குறித்து திண்டுக்கல் திரு சீனிவாசன், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் இழிவாக பேசியிருந்ததற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தனர்.
தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து மதுரை மாவட்டம் மேலூர் நகர் முழுவதும் ரஜினி ரசிகர்கள் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தாவேகாவில் முதலீடு செய்துள்ள ஆதவ் அர்ஜுனாவே மன்னிப்பு கேள் என்றும், நடிகர் ரஜினிகாந்தை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்காத விஜயை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அதில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. நடுக்கடலில் வீசிய ராட்சத அலையில் சிக்கி மாயமான புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்குடியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவரை கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் தேடி வருகின்றனர். புதுக்குடி மீன்பிடி இறங்கு தளத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற 3 பேர் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலையில் அவர்களது நாட்டுப்படகு கவிழ்ந்ததில் குப்புராஜ் என்ற மீனவர் கடலில் விழுந்தார். அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் சக மீனவர்கள் தகவல் அளித்ததை அடுத்து கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலய பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 42 ரிசார்ட்டுகள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ். ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி திரு ஜி. அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றுச்சூழல் பகுதியில் 11 ரிசார்ட்டுகள் மட்டும் உரிய அனுமதியுடன் செயல்படுவதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட ரிசார்ட்டுகள் தொடர்பான மேல்முறையீட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் சரிவு ஏற்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறித்த சென்செக்ஸ் 2497 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 74,707 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறித்த நிப்டி 776 புள்ளிகள் சரிந்து 23,002 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட தங்கம் விலை வீழ்ச்சியால் சென்னையில் இன்று ஆபரண தங்க விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5,360 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,11,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் 13,900 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 265 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாஷிங்டனில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு மேல் மர்ம ட்ரோன்கள் பறந்த நிலையில் ஈரான் எண்ணெய் வயல் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி தமக்கு தெரியாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் உயரதிகாரிகளை இடமாற்றம் செய்ததன் மூலம் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் அறிவிக்கப்படாத அவசர நிலையை அமல்படுத்தி இருப்பதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு 5 நாட்கள் ஆன நிலையில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.